அது இல்லாமல் இந்த அமீர், ஐயோ, ஆல்ரெடி பொதுமக்கள் மத்தியில் உங்களுக்கு கெட்ட பேர் அமீர். இல்லை வேற சம்பந்தமே இல்லாமல் நீட்டுக்கும் ஜனநாயகன் படத்துக்கு ஏதாச்சும் சம்பந்தம் இருக்கா? ஜனநாயகன் உட்காந்துக்கிட்டு பேசிக்கிட்டே இருக்கீங்களே, இது உங்களுக்கு அசிங்கமா இல்லை, கேவலமா இல்லை? முதலமைச்சர் விஜய் ஃபேன்ஸு கூட ஜனநாயகன் சொல்லி பைத்தியம் பிடிச்சி தெரியல. இங்கே விஜய் அவர்களை எதிர்த்து விஜய் அவர்களுக்கு எதிராக பேசக்கூடிய நீங்கள் தான் ஜனநாயகன் சொல்லி பைத்தியம் ஆயிருவீங்க போல. இந்த லட்சணத்தில் சனம் செட்டின்ற ஒரு ஆக்ட்ரஸ் உங்கள் போராட்டத்துக்கு வந்திருக்காங்க. அவங்க ஆதரவு தெரிவிக்கணும்னு வந்துட்டு நீங்கள் என்னமோ அந்த கூட்டத்தில் இருக்கவங்களாம் நீங்கள் என்னமோ சனம் செட்டியை உட்காந்து கலாச்சு அந்த பெண்ணை நீங்கள் துரத்தின மாதிரி நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்களே. ஒரு உண்மை என்னன்னு சொல்லணும்னா, அந்த பொண்ணு தான் ஏன் உன் கூட்டத்துக்கு உங்களை கலாச்சிட்டு போயிருக்கு. அசிங்கமா இல்லை? அங்கே டெல்லியிலே போராட்டங்கள்லாம் முடிவுக்கு வர மாதிரி இருக்கேன். இப்போ இங்கே உட்காந்து தேவையில்லாமல் உட்காந்து நீங்கள் புதுசாக ஏதோ ஒரு காமெடி பண்ணாதீங்க. இது ஒரு ரிக்வெஸ்ட்டாக நான் வச்சுக்கிறேன். மானத்தை வாங்காதீங்க, தமிழ்நாட்டு மானத்தை வாங்காதீங்க. அப்படியும் நீங்கள் போராட்டம் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க, பேன் நீட்டுன்ற ஒரு போராட்டத்தை நீங்கள் முன்னிறுத்துறீங்கன்னா சொந்த பேரில் உங்களுடைய மூமெண்ட்டில் இல்லை உங்களுடைய கட்சியில் உங்கள் கட்சி பேரை யூஸ் பண்ணி போராட்டம் நடத்துங்க. உட்காந்து அங்கே வேற ஒரு போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அவன் பேரை யூஸ் பண்ணிக்கிட்டு இங்கே நீங்கள் சம்பந்தமே இல்லாமல் ஒரு போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களே, உங்களுக்குலாம் அசிங்கமா இல்லை? தமிழ்நாடு மானத்தையும் வாங்காதீங்க. இது ஒரு ரிக்வெஸ்ட்டாக நான் வச்சுக்கிறேன், தயவு செய்து. நன்றி.